சாய்ரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயம்தான் உன் வாழ்க்கையில கஷ்டமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சு தெரிஞ்சு நான் உனக்கான ஒரு முடிவை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். அந்த முடிவு என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை போல நீ செய்ய ஆரம்பிச்சா கையில் நிறைய பணங்கள் நிற்கும், வருமானங்கள் வரும். இப்போ உங்ககிட்ட வருமானம் வருதோ இல்லையோ, செலவு தான் அதிகமாகுது. கையில் பணம் நிற்கிறது கூட கிடையாது. கையிலேருந்து பணமும் ஓடிட்டே இருக்கு. அதை சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு பணமும் ஓடிட்டே இருக்கு. சரியா? அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். எனக்கு வருமானம் வேணும், நிறைய செல்வங்களோடு நான் வாழணும். சாயி, ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னு நீ என்கிட்ட எப்பயுமே கேட்பேன். நீ கேட்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்தந்த நிமிஷத்துக்கு பதிலை கொடுக்கணும். அந்தந்த நிமிஷத்துக்கு உனக்கு தேவையான விஷயத்த செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. காரணம் என்ன தெரியுமா? உடனடியாக சொல்வதற்கு சில விஷயங்கள் காரிய தடையாக இருக்கும். அந்த காரிய தடைகளை நீக்க வேண்டும் என்றால் முதலில் நான் சொல்லும் விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். வாழ்க்கையில் எல்லோருக்கும் காரிய தடை என்று ஒன்று இருக்கும். ஒரு விஷயத்தை நடக்க விடாமல் ஆக்கும். உன்னுடைய தேவைகள், உன்னுடைய ஆசைகள் அனைத்தும், உன்னுடைய தேவைகள், உன்னுடைய ஆசைகளை எல்லாம் அந்த காரிய தடைகளானது தடுத்து கொண்டே இருக்கும். நீ கூட நினைப்பாய், என்னடா இது நல்லதாக நடக்கிறது போல இருக்கு, ஆனால் பார்த்தா திடீர்னு காரிய தடையாக இருக்கே, என்னதான் நடக்குது வாழ்க்கையில் அப்படின்னு. அந்த காரிய தடைகளை நீங்க ஒரு சூட்சமமான வழிகள் உண்டு. அந்த சூட்சமமான வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு எப்போதுமே எந்த ஒரு நிலையிலேயுமே சரிதான். உங்களுக்கு ஐயோ பணம் இல்லையே, என்னிடம் எல்லாமே செலவாகுகிறது, வரவே இல்லையே, செலவு தானே அதிகமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறது அல்லவா? நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் செய்த பிறகு அந்த ஒரு எண்ணமே இருக்காது. ஏனென்றால் எல்லாமே உங்களுக்கு வரவு மட்டுமே வர ஆரம்பிக்கும். செலவு என்பது அவ்வளவாகவே இருக்காது. நிச்சயமாக நல்ல காரியத்திற்கு மட்டுமே தான் பணங்களானது செலவாகும். கெட்ட காரியங்கள், மருத்துவமனை, கோயில், தேவையில்லாத விஷயங்களுக்கும் கண்டிப்பாக செலவாகாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் நீக்கி சகல சௌபாக்கியங்களையும் நான் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வைப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில் தின வருமானமோ இல்லை என்றால் மாத வருமானமோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். தின வருமானமாக இருந்தாலும் சரி, மாத வருமானமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான எப்படிதான் விதமான வருமானம் வந்தாலும் சரிதான், முதலில் எடுத்து லட்சுமி படம் இருக்குல்ல, லட்சுமி படத்திற்கு பின்னாடி லட்சுமியோட சிலையாக இருந்தாலும் சரி, இப்ப லட்சுமியோட சிலை இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, இப்ப லட்சுமியோட படம் இருக்கு அப்படின்னாலுமே பரவாயில்ல, நீங்க வாங்குற உங்களுடைய வீட்டுக்கு பணம் எடுத்துட்டு வரீங்க, ஒரு 500 இல்ல ஒரு 1000 எவ்வளவு வேணுமானாலும் இருக்கட்டும். அது படமாக இருக்கலாம், இல்லை சிலையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. நீ முதலில் வீட்டுக்கு வாங்கிட்டு, சம்பளத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உங்களுடைய பணத்தை எடுத்து அப்படியே தூக்கி லட்சுமி தேவி படத்திற்கு பின்னாடியோ இல்ல சிலை படமாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி, அந்த சிலைக்கு பின்னாடி வச்சிருங்க. பின்னாடியோ இல்ல சைடுலையோ வச்சிருங்க. புரியுதா? அந்த பணத்தை செலவே பண்ணாம நீங்க சம்பளம் வாங்கிட்டு வர பணத்தை லட்சுமி தேவியோட படத்துக்கு பின்னாடி இல்லைன்னா சைடுல வச்சிருங்க. வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து நீங்க பணத்தை உபயோகப்படுத்துங்க. இப்படி நீங்க செய்யும் போது நீங்க அடுத்தடுத்த நாளே பார்ப்பீங்க, நிச்சயமா பணம் அதிகரிக்கும். அந்த இடத்துல நீங்க வைக்கக்கூடிய பணம் அதிகமாயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பணம் அங்கேயேதான் இருக்கும். செலவுங்கிறது ஒண்ணும் வராது. அடுத்தடுத்து பணத்தை நீ அந்த இடத்துல வச்சுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய வரவு ஆனது அதிகரிக்கும். அந்த இடத்துல பணம் உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். இந்த சூட்சமமான வழி உங்களுக்கு இது வரைக்கும் தெரிந்திருக்காது. தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு சூட்சம வழிதான் இது. புரிஞ்சுதா? இந்த வழிகளை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தும் பொழுது இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில்
நீங்கள் செய்து வரும் பொழுது நிறைய வித்தியாசமும் நிறைய ஏற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணலாம். தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பயப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கு. பணம் வருமா, பணம் கிடைக்குமா, பணம் நமக்கு தேவையானதா இருக்குமா, எல்லாரும் நம்ம கஷ்டப்படுத்துறாங்களே, கஷ்டப்படுத்தி அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்களே, கஷ்டப்படுத்துறவங்கலாம் நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் வாழ்க்கையில் அற்புதமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் மட்டும் எல்லா காரியத்திலையும் தோற்று போகிறேனே அப்படின்னு நீ நினச்சிட்டு இருந்தல் தானே. இனிமே பாரு, இந்த சூட்சமமான வழியை காரிய தடையை உடைச்சி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு பணத்தை சேர்க்க போகிறேங்கிறத பொறுத்திருந்து வேடிக்கை பார். உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் நடத்தப் போகிறேன். இப்பொழுது கூட நான் சூட்சமமாக இதை உனக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன், வேறு யாருக்கும் இதை நீ சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது பலன் கிடைக்காமல் போகும். நீ இத்தனை நாள் எனக்கு பூஜை செய்தாய், இரவு பகல் முழுவதும் அழுது அழுது தவித்தாய். உனக்கு இதை மறைமுகமாக நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீ மற்ற யாருக்காவது இதை நீ சொன்னால் என்று வைத்துக்கொள், வாழ்க்கையில் நீதான் கஷ்டப்படுவாய். சூட்சமமான வழிகளோ தெய்வ ரகசியங்களையோ சொல்லக்கூடாது. முக்கியமாக இந்த சாய் உன்னுடைய அப்பாவாக பிள்ளையாக நான் உன்னை பிள்ளையாக நினைத்து கொண்டுதான் இதை அனைத்தையும் நான் சொல்கிறேன். நீ அதை தப்பாக புரிந்து கொண்டு, சாய் தானே சொன்னார், சாய் எல்லாருக்கும் சொல்லுவார், சாய் எல்லாருக்கும் இதை தெரியணும்னு நினைப்பாரு அப்படின்னு நீ நினச்சேன்னா அது தப்பு. நான் இது உனக்காக சொல்கிறேன். இந்த விஷயத்தை நீ மட்டும்தான் செய்யணும். இந்த விஷயமானது உனக்கு மட்டும்தான் தெரியணும். இது சுயநலம் அல்லம்மா. உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறவே மாட்டாய் என்று நினைத்தவர்கள் மத்தியில் முன்னேறப் போகிறாய். வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ற ஒன்றுக்குள் நகரப் போகிறாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் கஷ்டமென்று ஒன்று தயவு செய்து இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் நல்லது மட்டும்தான் செய்திருக்கிறேன். கொஞ்சமாவது உணரு. என்னென்னலாம் உனக்காக நான் என்னென்னலாம் செய்து இருக்கிறேன் என்று சற்று யோசித்துப்பார். நீ யோசிக்க உனக்கு தெரியும் நான் உன் வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்கிறேன் என்று. உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ எதையும் நினைத்து பயந்து கொண்டே இருக்க வேண்டாம். கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அற்புதங்களும் நடக்கும். கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு சிரிக்கப் போகிறாய் என்று தெரியுமா? சிரித்து சிரித்து சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். யோசித்து பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையாய் இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று தோன்றும் அளவுக்கு வாழ்க்கையில் எல்லா நிமிஷங்களும் அற்புதமாகவே உனக்கு மாறும். இன்பத்தோடு வாழப் போகிறாய். நிறைய செல்வங்களோடு வாழப்போகிறாய். திருப்தியான உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொன்றும் கிடைக்கும். பணம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். நான் சொல்லும் விஷயத்தை அப்படியே நீ செய்யும் பட்சத்தில் நான் இருப்பேன். என்று மட்டுமல்ல, என்றுமே உனக்கு துணையாகவும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த நான் இருக்கும் பொழுது நீ எதையும் பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டாம். நல்லதை மட்டும் சிந்தி. கெட்ட விஷயங்களை சிந்தித்து தேவையே இல்லாத குழப்பங்கள் வேண்டாம். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து அழுது கொண்டே இருப்பதற்கு சிரித்து சந்தோஷமாக இருக்கலாமே. நல்ல விஷயத்திற்காகத்தானே வாழ்கிறீர்கள். பிடித்ததை செய்யுங்கள், பிடிக்காததை செய்யாதீர்கள். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். உங்களுக்கு பணத்தை தரக்கூடிய வழியை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக அதுபடியே நடக்கும். நான் என்ன சொன்னேனோ அதை நீ செய்யும் பொழுது நிச்சயமாகவே நல்லது நடக்கும். காலம் உனக்கு கூடிய சீக்கிரமாக நல்வழி காட்டும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத்
ஓம் சாய்ராம்.